உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உன் ப்ராஜெக்ட் விஷயத்தையே நான் மறந்துட்டேன். அப்புறம் அக்காவோட சீமந்தத்துக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்வைட் பண்ணிட்டல? அப்புறம் பர்த்டேக்கு வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் மறக்காம சொல்லிரு கௌதம். ஐயோ கடவுளே. அப்புறம் கௌதம், கல்யாண கிட்ட நான் சொல்லவே மறந்துட்டேன். அவளால எக்ஸாம் எழுத முடியாதுல்ல, அதனால அவளை பார்க்கவே முடியல. சுத்தமா நான் மறந்தே போயிட்டேன் கௌதம். எனக்கு டெய்லியும் ஒரு ஆல் தி பெஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டே இருக்கா. எனக்கு அதுக்கு பதில் போட கூட டைமே இல்லை தெரியுமா? ரொம்ப நன்றி கேட்ட ஃப்ரெண்டு போல நான். கௌதம், நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? கௌதம், நீ கல்யாணிக்கு மட்டும் ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணிடுறியா? அவன் நம்ம ஃபேமிலிக்கும் எனக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கா. ப்ளீஸ் கௌதம். கௌதம், பண்ணுவல? எப்படியா அக்கா வர லேட் ஆகும். வாங்க சம்பந்திமா. சொல்லுங்க. ஜெயா இங்கேதான் நிக்கிறா, போன் பேசிட்டு இருக்கா. நீங்க வாங்க உள்ள போலாம். எங்க நில்லுங்க. ஜெயா, சம்பந்திமா வந்திருக்கிறாங்க. ஜெயா, நாங்களாம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலான்னு வந்தோம். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி அதை கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். ஜெயா, என்ன ஜெயா இப்படியே நின்று இருந்தா எப்படி? நாங்களாம் உங்ககிட்ட பேசதான் வந்திருக்கோம். சம்பந்தியம்மா. ஓகே ஓகே, நான் கூப்பிடுறேன். ப்ளீஸ் கோவப்படாதீங்க. என் பொண்ணு இந்திரா விஷயமா தான் நாங்க எல்லாரும் பேச வந்தோம். நீங்க முதலே கோவப்பட்டுட்டா சொல்ல வந்த விஷயத்தை எங்களால சரியா சொல்ல முடியாது. அதான் சம்பந்தி எப்படி சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்க கதவை திறக்கலனாலும் பரவாயில்ல, நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேட்டீங்கன்னா போதும். சரி ஜெயா, நாங்க சொல்றத மட்டும் கேட்டு ஒரு முடிவு பண்ணு. ஜெயா, உனக்கு தெரியாத நல்லது கெட்டது கிடையாது. எல்லா பிரச்சனையும் சமாளிச்சுதான் நாம இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம். இந்த வளர்ச்சிக்கு எல்லாம் நீதானே காரணம். இன்னைக்கு நீ இந்திரா விஷயத்தில் எடுத்த முடிவு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஜெயா. அதனால்தான் ஜெயா உங்ககிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லான்னு வந்தோம். சம்பந்தி அம்மா, நான் தான் இந்திராக்காக பேச சொல்லி சம்பந்தி கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டேன். எங்க எல்லாரையும் மன்னிச்சிருங்க சம்பந்தி அம்மா. இந்திராவோட வாழ்க்கையே உங்க கையில தான் இருக்கு. உங்களை கெஞ்சி கேக்குறேன், என் பொண்ணை கை விட்டுறாதீங்க. என் பொண்ணை வாழ வைங்க சம்பந்தி அம்மா. என் பெரிய பொண்ணு நீங்க எப்படி பாத்துக்கிறீங்கன்னு நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். அத நினைச்சு நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்ப பெருமையா தான் பேசிட்டு இருக்கோம். இப்ப என் சின்ன பொண்ணுக்கு மட்டும் இப்படி அநியாயம் பண்ணிடாதீங்க சம்பந்தி அம்மா. ஒரு அம்மாவா உங்களுக்கு என் கஷ்டம் புரியும்னு நினைக்கிறேன். நான் யார் பக்கமும் இல்லம்மா. இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாம் இத்தனை பேரும் சொல்லும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இப்படி கதவை கூட திறக்காம நீங்க பண்ணது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. ப்ளீஸ்மா, கொஞ்சமாவது வெளில வந்து பேசுங்கம்மா. ஐயோ, இந்த வளர்ந்து கெட்டவன் வேற வெளியில வான்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அக்கா வேற குளிச்சு முடிச்சிட்டானா இவங்களை பாத்துருப்பானே. நான் பேசுறதே பயமா இருக்கு. சத்தம் கேட்டிருக்குமோ? கேட்டிருக்காது, தண்ணி சத்தம் தான் கேக்குது. கௌதம், இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி மௌன விரதம் இருக்க?
எக்ஸாமுக்கு லேட் ஆச்சுன்னு காலையில 6 மணில இருந்து நீ தான் என்ன விரட்டிட்டே இருப்ப. இப்ப என்ன ஆச்சு உனக்கு? நீ தானே கௌதம் என்ன துரத்திட்டே இருப்ப. இப்போ நீயே ரெடி ஆகாம இப்படி உட்காந்துட்டே இருந்தா எப்படி சொல்லு? என்னால நார்மலாவே இருக்க முடியல இந்திரா. நீ என்னென்னமோ சொல்ற. என்ன நார்மலாக்க தான் நீ இத்தனையும் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா நான் உன் வேதனையை தீர்க்க முடியலன்னு கவலைப்படுறேன் இந்திரா. இதெல்லாம் சரியா இல்ல கௌதம். எழுந்திரி. இப்ப நீ கிளம்ப போறியா இல்லையா? ஆஹா. ம். அங்க எதுவுமே தெரியலையே. ஹே. அங்க என்ன தெரியுது? ஆ? எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதே கௌதம். ஆ? உன்னை இப்ப எக்ஸாம்க்கு கிளம்ப சொன்னா அங்க என்னமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. சரி ஓகே, நீ ஒன்னும் என்ன கொண்டு போய் விட வேண்டாம். நானே ஏதோ ஒரு ஆட்டோவோ பஸ்ஸோ பிடிச்சு இல்ல ட்ரெயினை பிடிச்சு கூட போய்க்கிறேன். அவ்வளவுதான். பரவாயில்ல, இருக்கட்டும் போ. அப்பாடி, சிரிச்சாச்சு. இந்த முகத்துல இப்பதான் லேசா சிரிப்பு வருது. இப்ப ஆக்சுவலா நானே கிளம்பி போனா உனக்கு சந்தோஷம் தான் இல்ல? சரி ஓகே, நானே போய்க்கிறேன். ஏய் இந்திரா, நீ இரு, வெயிட் பண்ணு, நான் ரெடி ஆகிட்டு வரேன். ம். சரிம்மா, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். எனக்கு என்னமோ இந்திராவும் கௌதமும் நல்லபடியா புருஷன் பொண்டாட்டியா வாழ்வாங்க தான் எனக்கு தோணுது. இதுக்கு மேல அவனுக்கு ஒரு கல்யாணத்துக்கு எந்த அவசியமும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல உங்க இஷ்டமா? சம்மந்தி அம்மா, இந்திரா நல்ல பொண்ணுதான். ஏதோ சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அவளை உங்களுக்கு எதிராகவே காட்டுது. அவசரப்பட்டு என் பொண்ணு வாழ்க்கையை கைவிட்டுறாதீங்கம்மா. என்னதான் அவ படிச்சு கலெக்டர் ஆனாலும் ஒரு பொண்ணுக்கு குடும்பம் ரொம்ப முக்கியம். நீங்க யாரும் கெட்டவங்க இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா என் பொண்ணு விஷயத்துல மட்டும் இப்படி மூடின கதவாவே நீங்க இருக்கீங்களே, நான் என்ன செய்வேன்? அத்தை வாங்க அத்தை, போலாம். அம்மா இதுக்கு மேல மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. அம்மா இப்பவாச்சும் கொஞ்சம் வெளில வாங்கம்மா ப்ளீஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.